சார், நம்ம இப்போ வந்து டியூப் பிளாக், ஏசோஸ்பெர்மியான்லாம் பேசினோம். எல்லா ஃபேக்டர்ஸும் நார்மல் தான். அனாலிசிஸ் நார்மல், சைக்கிள்ஸ் ரெகுலர், பேசிக் ஹார்மோன் ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே நார்மல். அப்படி இருந்துமே தே ஆர் ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட் டு கன்சீவ். ஸோ varicocele இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் மிஸ்டு மேல் ஃபேக்டர் ப்ராப்ளம். அதை நம்ம கண்டுபிடிச்சி சரி பண்ணும்போது இன்ஃபேக்ட் செகண்ட் சைக்கிள் ஐவிஎஃப் இல்லாமல் கூட கன்சீவ் ஆக வாய்ப்பு இருக்குது. மற்ற எல்லா விஷயங்களும் ஒழுங்காக இருந்துச்சு. சப்போஸ் ஒய்ஃபோட ஏஜ் ஓகே, நம்மளோட ஃபேவரபிள் எக் ஃபேக்டர்ஸ் எல்லாமே இருக்குன்னா ஸ்டில் இட் இஸ் பாசிபிள். அடலசன்ட் டைமில் இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரவங்களுக்கு ப்ளீடிங் 20-25 டேஸ்லாம் போயிட்டே இருக்குன்னா வி வில் பி ஃபோர்ஸ் டு கிவ் தம் ஹார்மோன் டேப்லெட். அப்போ ஃபஸ்ட்டு கேள்வி பேரண்ட் மதர் கேட்குறது, இந்த மாத்திரைலாம் சாப்பிட்டா ஃப்யூச்சரில் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வந்துருமா? சார், நம்ம இப்போ வந்து டியூப் பிளாக், ஏசோஸ்பெர்மியான்லாம் பேசினோம். எல்லா ஃபேக்டர்ஸும் நார்மல் தான். அனாலிசிஸ் நார்மல், சைக்கிள்ஸ் ரெகுலர், பேசிக் ஹார்மோன் ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே நார்மல். அப்படி இருந்துமே தே ஆர் ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட் டு கன்சீவ். அதுக்கு என்ன ரீசன்ஸாக இருக்கலாம் சார்? மேம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மலாக இருக்கனால கன்சீவ் ஆக முடியலன்றதுக்கு ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஆர் தே டுகெதர் ஆர் தே அப்பார்ட் ஃபார் ஒர்க். நாங்கள் இப்போ எங்கள் கொஸ்டினர்லேயே அதை வச்சுருக்கோம். நீங்கள் 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கீங்களா, வேறு இடத்துல வேலை பார்க்குறீங்களா? அடுத்த கொஸ்டின் வச்சுருக்கோம், ஒர்க் ஷெட்யூல். நீங்கள் எத்தனை மணி, இவர் கரெக்டாக உள்ள வருவாரோ அவங்க போயிடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாமும் ஓகே. ஸோ இப்போ எப்படி ஆகிப்போச்சுன்னா எல்லாமே ரிப்போர்ட் நல்லா இருக்குது, அதுவே ஒரு பெரிய விஷயம். ரெண்டாவது விஷயம், இவங்க எல்லாரும் மீன்ஸ் ஒன்றா தான் இருக்காங்க, ஒன்றா தான் மீன்ஸ் டைமிங்ஸ் வந்து வீட்டுக்கு 2 பேரும் ஒன்றா தான் எல்லாமே இருந்தாலும் அடுத்த பாட்டு ஸ்ட்ரெஸ்னால எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், இல்லை ஹஸ்பண்டும் ஒய்ஃப்க்கு நடுவில் கான்ஃப்ளிக்ஸ், அதையும் நிறைய பார்க்குறோம் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். தட் இஸ் நாட் அவர் டிஸ்கஷன் இயர். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால த டைம் ஃபார் இன்டிமசி அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் அது வந்து சரியாக இல்லை. ப்ளஸ் நம்ம முன்னாடி பேசின ஃபெர்டைல் பீரியடும் அவங்களுக்கு அந்த கான்செப்ட் இல்லை. ஸோ ஓவுலேஷன் நடக்கிற டைமில் மேபி ஹஸ்பண்டுக்கு கரெக்டாக ஒரு ஊருக்கு போயிடலாம், அந்த மாதிரி இருக்குது. நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க, இதெல்லாம் இருக்குது. ஆன் ஒன் சைட் இட் இஸ் வெரி ஹெல்த்தி. எல்லாரும் தேர் ஒர்க்கிங் வெல், தேர் ஏர்னிங் வெல், தேர் செட்டிலிங் வெல், எல்லாமே இருக்குது. பட் அந்த சைடு எஃபெக்டை இதை நம்ம பார்க்குறோம். அதில் நம்ம ரொம்ப காமனாக பார்க்குறது வந்து மேல் சைடில் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். இன்னைக்கு நம்ம இன்னொரு விஷயம் முக்கியமாக பார்க்குறது வந்து அன்கன்சமேட்டட் மேரேஜஸ். பெனிட்ரேட்டிவ் இது வந்து நடக்கிறதே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் நம்ம வந்து நிறைய பார்க்குறோம். அதில் கண்டிப்பாக வந்து ஃபீமேல் சைட்லேயும் வந்து அந்த பயமும் அந்த ஆங்ஸைட்டியும் இருக்குது. இந்த ஃபியர் ஆஃப் பெனிட்ரேஷன் நீங்கள் நிறைய பேர் பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ரீசன்ஸ் வந்து we are supposed to rule out, especially when the couple is young and reports are good. நிறைய வாட்டி என்ன ஆகுனா இந்த ஒரு சின்ன பாட்டு வந்து எப்படியோ வந்து மிஸ் ஆயிடும். அவங்க ஓப்பன் அப் பண்ணிருக்க மாட்டாங்க, இல்லை நம்ம கேட்ட கொஸ்டினுக்கு ஆமான்னு பதில் சொல்லியிருப்பாங்க. ஆமா, கூச்சப்படுவாங்க. ஆமா. ஸோ நீங்கள் அப்புறமா எக்ஸாமினேஷன் பண்ணும்போது கண்டுபிடிப்பீங்க ஏன் இந்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. ஸோ அது ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கலாம். பட் டுடே தேங்க்ஃபுல்லி பீப்புள் ஆர் கமிங் ஃபார்வர்ட் டு டிஸ்கஸ் தேர் இஷ்யூஸ். ஸோ எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன், இவங்க எல்லாம் கூட உங்ககிட்ட வந்து பண்ணி, ஏன்னா இவங்க வந்து யார்கிட்ட போகிறது. ஸோ ரொம்ப யோசிச்சு ஒரு 3 கன்சல்டேஷன் வந்து உங்ககிட்டே சொல்லுவாங்க. நம்ம இங்கே எதிர்பார்க்குற விஷயமே என்னென்னா பி குவிக், பி ஓப்பன், டோன்ட் திங்க் அவங்க என்ன நினைப்பாங்க, சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க. வி ஆர் ஆல்சோ கிவிங் ப்ரைவசி, வி ஆர் கிரியேட்டிங் இன் என்விரான்மெண்ட் ஸோ தட் பீப்புள் ஆர் அவங்களோட மைண்ட் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட ஒரு கவுன்சிலரும் இருக்கார். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வி ஃபஸ்ட்டு கால் தெம், காம் தெம். அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிறதெல்லாம் சொல்லுங்கள். அவங்கள ஃபஸ்ட் டைம் சொல்ல மாட்டாங்க, என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அப்புறம் அங்கே போயிட்டு தே வில் ஸ்டார்ட். கிளம்பும்போது சொல்லுவாங்க, எனக்கு லைட்டாக இந்த மாதிரி ஒரு டவுட் இருக்குது, எனக்கு வந்து இதனால் இருந்திருக்குமோன்னு ஒரு பயம் இருக்குது, எனக்கு 10 வயசில் இந்த மாதிரி நடந்துச்சு, எனக்கு 20 வயசில் வந்து ஐ காட் குட் வாட் எவர். அதெல்லாம் வந்து அன்கவர் ஆகணும். ஸோ இதில் என்ன விஷயம்னா மேல் இஸ் அன் ஆக்டிவ் பார்ட்னர். ஸோ அவங்க வந்து அன்லெஸ் தே பர்ஃபார்ம் திங்ஸ் கேன் நாட் மூவ் ஆன். அந்த விஷயத்தை வந்து அவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கணும். இதுக்கு நடுவில் என்ன ஆகுனா 3-4 இயர்ஸ் ஆகிட்டு இருக்கும் மேரிட் லைஃப்பில். ஒய்ஃப் வில் பி வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஏன்னா எப்போ பார்த்தாலும் நான் தான் டாக்டர்கிட்ட போனோம், எனக்கு தான் பிரச்சனைன்ற மாதிரி வெளியில் சொல்கிறாங்க. பட் இந்த விஷயம் வெளியிலே வர மாட்டேங்குது. இட் ஈவன் லீட்ஸ் டு அ கான்ஃப்ளிக்ட். ஸோ இன்னைக்கு இதை பார்த்துட்டு இருக்கோம் எல்லாருமே. சப்போஸ் இஃப் சம்படி இஸ் ஹேவிங் திஸ் இஷ்யூ, இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம், இட் கேன் பி ரெக்டிஃபைட். நீங்கள் கோஆப்ரேட் பண்ணீங்களா, நீங்கள் சீக்கிரமாக வந்தீங்களா, மைண்டில் அந்த இம்பேக்ட் வர்றதுக்கு முன்னாடி நம்ம அதை கண்டுபிடிச்சி சரி பண்ணிட்டோன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பும் நல்லாயிருக்கும். எல்லா விஷயங்களையும் நம்மளால் வந்து வி கேன் டூ இட் நேச்சுரலி. ஸோ அந்த பார்ட் ரொம்ப முக்கியம். இது நிறைய இடத்துல மிஸ் ஆகி ஐவிஎஃப் வரைக்கும் போயிடுறாங்க சில இடத்துல. ஆனால் அந்த ஐவிஎஃப்பும் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் when they come back, அப்போ தான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இருக்குது. ஒரு பேஷண்ட் வந்து இந்த மாதிரி ஐவிஐ வரைக்கும் போயிட்டாங்க, நேச்சுரலாக கன்சீவ் ஆகல. ஃபைனலாக வந்து அந்த ஐயுஐ பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஐயுஐ பண்ண போகும்போது டாக்டர்கிட்ட கேட்குறாங்க, இந்த இடத்துல ஏன் நம்ம ஐயுஐ பண்ணுறோம். ஸோ அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லாமல் கூட இந்த மாதிரி விஷயங்கள் கூட நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருமே அந்த மாதிரி விஷயங்களை பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி அளவுக்கு அவேர்னஸ் இல்லை, ஐடியா இல்லை, பயம் இருக்குது. எல்லாமே ஓப்பனாக வந்து இங்கே பேசணும். இட் இஸ் லைக் சம் அதர் ப்ராப்ளம். ஒரு சுகர் இருக்குன்னா டாக்டர்கிட்ட போகிறோம், ஒரு
கிட்னி ஸ்டோன் இருக்கா டாக்டர் கிட்ட போகிறோம், பிளட் இன் யூரின் டாக்டர் கிட்ட போகிறோம். இதுக்கு மட்டும் ஏன் யோசிக்கிறோம்? ஏன்னா இங்கே வந்தால் அவங்க எப்படி எடுத்துக்குவாங்களோ, சுற்றி இருக்கிறவங்க என்ன நினச்சிக்குவாங்களோ, அதெல்லாம் எதுவுமே இல்லை. I always tell my Yes. patients, infertility is not a disease. Yes. Inability to conceive with we will help you out. அவ்வளோதான். ஆனால் அது ஒரு பெரிய ஒரு பெரிய கேன்சரை டேபுவா. கூட வெளியில் ஈஸியாக வந்து எனக்கு கேன்சர்ன்றாங்க. இன்ஃபர்டிலிட்டி ஒரு பெரிய டேபுவாக இருக்குது சார். அது அவங்க மட்டும் இந்த கப்புள்ஸ் மட்டும் இல்லை, கூட சுத்தி இருக்க இருக்கவங்க. எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியும் கொஞ்சம் புரிஞ்சு அவங்கள பார்த்துக்கணும். ஸோ கேன்சர்னா ஓப்பனாக சொல்லிடுறாங்க, ஃபீமேல் சைட் சொல்லிடுறாங்க, இப்போ மேல் சைட் சொல்ல மாட்டேங்கிறாங்க. Correct. தயவுசெய்து சொல்லுங்க அப்படின்றது தான் ஐ திங்க் தட் இஸ் த Yes. சம்மரி ஆஃப் திஸ் பாட்காஸ்ட். சார் நம்ம நிறைய நேச்சுரல் ப்ரெக்னன்சி, நேச்சுரலாக கன்சீவ் ஆகணும், ஐவிஎஃப் இல்லாமல் என்னென்ன பண்ணணும்னு பேசிட்டோம். பட் சில பேஷண்ட்ஸுக்கு ஐவிஎஃப் தேவைப்படுது, அதையும் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு வராங்க. ஆனால் ஐவிஎஃப் ஃபெயில் ஆகிடுது. அந்த நெகட்டிவ் ரிசல்ட்டோட பேஷண்ட்டை பார்க்குறப்போ அடுத்து நம்ம என்ன பெட்டராக பாசிட்டிவ் ஆக்கலாம், ஆஸ் அ டாக்டராக நம்ம அதை தான் பேசணும். நெகட்டிவ் ஆகிடுச்சுன்னா அஃப்கோர்ஸ் ஆயிடுச்சு, அன்ஃபார்ச்சுனேட், தெர் ஆர் மல்டிபிள் ரீசன்ஸ். பட் அடுத்த வாட்டி அது பாசிட்டிவ் ஆக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். அதில் மேலுக்கும் இருக்குது, ஃபீமேலுக்கும் இருக்குது. மேல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன பார்க்க அட்வைஸ் பண்ணுவீங்க? மேடம் ஆக்சுவலாக நம்ம அன்ஃபார்ச்சுனேட்னு சொல்கிறோம் இல்லையா, இட்ஸ் நாட் அன்ஃபார்ச்சுனேட், தட் மெத்தட் ஹேஸ் ஒன்லி தட் மச் சக்ஸஸ். ஸோ அதை தான் நம்ம வந்து வி ஆர் ட்ரைங் டு கன்வே. இங்கே வந்து ஐயோ என்னால் ப்ரெக்னென்ட் ஆக முடியலையே நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. எஸ், ஐ எம் நாட் ஏபிள் டு கெட் ப்ரெக்னென்ட், ஒய், அதை நம்ம கண்டுபிடிக்கணும், அதை நம்ம சரி பண்ண ட்ரை பண்ணுறோம். ஐவிஎஃப் நடக்கலைனாவே ஐயோ எல்லாம் முடிஞ்சு போச்சு, இட்ஸ் நாட் லைக் தட். ஐவிஎஃப் would have given you the best success. அதுவே நடக்கலைன்ற போது இஸ் தேர் சம்திங் சீரியஸ்லி ராங், ஆர் இந்த சைக்கிளுக்கு இவ்வளோ தான் சக்ஸஸ் ரேட் இருந்துச்சு அதுவா, இல்லை வேறு ஏதாவது விஷயம் மிஸ் ஆகிடுச்சா. அந்த மிஸ் ஆயிடுச்சான்ற விஷயம் இன்றைக்கி ஃபீமேல் சைடில் ஆல்மோஸ்ட் எலிமினேட்டட். ஒரு ஐவிஎஃப் ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா மோஸ்ட் லைக்லி த ஃபீமேல் ஃபேக்டர்ஸ் வர் டேக்கன் கேர். ஆனால் மேல் ஃபேக்டர் மேபி ஓரளவுக்கு மட்டும் டச் ஆகிருக்கலாம், இல்லை மேபி மேல் ஓகேவாக இருக்கிற மாதிரி இட் would have appeared that மேல் இஸ் ஓகே, அதனால் போயிருக்கலாம். ஸோ எங்ககிட்ட வரும்போது வி இன்ஃபேக்ட் சி போத் த ஃபைல்ஸ், ரெண்டுத்தையும் பார்த்துட்டு மேல் சைடில் என்னவா இருக்கலாம், ஸ்பெர்ம் எல்லாம் ஓகேவா இருக்கா, ஸ்பெர்மில் அட்வான்ஸ்டாக வேறு ஏதாவது டெஸ்டிங் பண்ணணுமா, மேலோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, எரெக்டைல் இஷ்யூஸ் இருக்கா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, அவங்க ஒரு பயங்கர ட்ராமாவில் இருப்பாங்க, இது எப்படி ஆயிடுச்சு என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ அதை வந்து வி ஹாவ் டு சார்ட். இது இல்லாமல் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற விஷயம் வேரிகோசீல். ஸோ வேரிகோசீல் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் மிஸ்டு மேல் ஃபேக்டர் ப்ராப்ளம். அதை நம்ம கண்டுபிடிச்சி சரி பண்ணும்போது இன்ஃபேக்ட் செகண்ட் சைக்கிள் ஐவிஎஃப் இல்லாமல் கூட கன்சீவ் ஆக வாய்ப்பு இருக்குது, மற்ற எல்லா விஷயங்களும் ஒழுங்காக இருந்துச்சு. சப்போஸ் ஒய்ஃபோட ஏஜ் ஓகே, நம்மளோட ஃபேவரபிள் எக் ஃபேக்டர்ஸ் எல்லாமே இருக்குன்னா ஸ்டில் இட் இஸ் பாசிபிள். அதே மாதிரி கல்யாணம் ஆன புதுசில் தேவோட கன்சீவ் நேச்சுரலி ஏதோ ஒரு ரீசனால் அபார்ட் ஆகிருக்கலாம், இல்லை மேபி ஐயுஐ கூட சக்ஸஸ் ஆகி அபார்ட் ஆகிருக்கலாம். இதெல்லாம் இருந்து ஐவிஎஃப் போனவங்களுக்கு நம்ம வேரிகோசில் கண்டுபிடிச்சா இட் இஸ் ஸ்டில் குட், திருப்பியும் உங்களுக்கு நேச்சுரல் ப்ரெக்னன்சியும் வாய்ப்பு. ஸோ திருப்பி நம்ம சொல்கிறது என்னென்னா ஐவிஎஃப் இஸ் நாட் எண்ட் ஆஃப் ரோட், ஜீரோ ஸ்பெர்ம் கவுண்ட் இஸ் நாட் எண்ட் ஆஃப் ரோட். இதெல்லாமே வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஹேர்டில்ஸ், நம்ம அதை ஃபோக்கஸ் மீன்ஸ் ஓவர் கம் பண்ணி வர முடியும். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க இந்த சோஷியல் ஸ்டிக்மா, சீக்கிரமாக ஒரு ஐவிஎஃப் பண்ணி எப்படியாவது குழந்தை வந்துடணும், அந்த இது பண்ணும்போது வி ஆர் ஸ்ட்ரெஸ்ட். ஃபீமேல் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா அந்த டைம் பயங்கர ஸ்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, தட் கேன் ஆல்சோ அஃபெக்ட். மேல் பார்ட்னர் ஈக்குவலி ஸ்ட்ரெஸ்ட், அவரால் சில டைம் திடீர்னு அந்த டேயில் சாம்பிள் கூட கொடுக்க முடியாமல் போகணும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு போகும். நம்ம ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகுறோம், நம்ம ஒரு விஷயத்தில் கான்ஃபிடென்ட்டாக இல்லைனாலும் அண்டர் ப்ரிப்பேர்டாக இருந்தால் தான் ஸ்ட்ரெஸ் ஆகுறோம். அதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். இதெல்லாம் பண்ணிட்டு போகும்போது ஆப்வியஸ்லி த செகண்ட் சைக்கிள் கேன் பிகம் பெட்டர். ஸ்பெர்ம் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் புதுசாக ஒன்று சொல்கிறாங்க சார். இத்தனை நாள் நம்ம செமன் அனாலிசிஸ் தான் பண்ணோம், கவுண்ட் பார்ப்போம், மொட்டிலிட்டி பார்ப்போம், மார்ஃபாலஜி பார்ப்போம், மற்றபடி சுகர், தைராய்டு, பிபி எல்லாம் இருக்கா, இல்லை ஹார்மோன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தேவைப்பட்டா. இது என்ன சார் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது எப்படி நம்ம இன்டர்பிரேட் பண்ணுறது, எது நார்மல் எது அப்நார்மல், அப்படி அப்நார்மலாக இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? ஸோ ஸ்பெர்ம் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்றது வந்து ஸ்பெர்ம்குள்ளே இருக்கிற டிஎன்ஏ, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் டிஎன்ஏ தான் இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் தி பேபி, ப்ளூ பிரிண்ட் ஆஃப் தி மேல். அது வந்து பிரேக் டவுன் ஆயிருந்தா, அதாவது சிதைந்து போயிருந்தா, அதுதான் எக்ஸாக்டான தமிழ் வார்த்தை. அந்த மாதிரி பிரேக்ஸ் இருந்தால் அந்த டிஎன்ஏ வந்து இட் வில் நாட் பி, அதாவது ஒரு பேபி ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு அதுக்கு கெப்பாசிட்டி இல்லாமல் போகலாம், இல்லை பேபி ஃபார்ம் ஆகிருக்கலாம், அபார்ட் ஆகிருக்கலாம், இல்லை ஐவிஎஃப் சைக்கிளில் எம்ப்ரியோஸ் கூட வராத அளவுக்கு போயிருக்கலாம். ஸோ இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் இஸ் அட்வான்ஸ் டெஸ்ட். நம்ம முதல்ல என்ன சொன்னோம்னா செமன் அனாலிசிஸ் ஈவன் இன் ரெப்யூட்டட் லேப் இஸ் நாட் ஆல்வேஸ் ஓகே, பிகாஸ் நம்ம வந்து ஐவிஎஃப் யூனிட்டில் WHO ஸ்டாண்டர்ட்ஸில் ரிப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதனோட எக்ஸ்டென்ஷனாக டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் இஸ் எ ஸ்பெஷல் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டை பண்ணணுன்றதுக்கே நிறைய ப்ரீரெக்விசிட்ஸ் இருக்குது. அவங்க அந்த 1 மந்த்துக்குள்ளே அவங்க எஜாகுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி நல்லா இருந்திருக்கணும், ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்கணும், ஸ்லீப் நல்லா இருக்கணும், இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தால் தான் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன். நிறைய சென்டர்ஸில் எடுத்தோன்னே டிஎஃப்ஐ பண்ணுறாங்க. டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் ஒரு நியூ டெஸ்ட், இட் இஸ் நாட் அ ஃபர்ஸ்ட் லைன் டெஸ்ட், ரொம்ப முக்கியம்.
அதே மாதிரி ஒரு ஃபெயில்டு ஐவிஎஃப்ல கண்டிப்பாக டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷனுக்கு ரோல் இருக்கு. ஓகே. இப்போ நம்ம ஒரு ஃபெயில்டு ஐவிஎஃப் பேஷண்ட் வந்து நம்ம கிட்ட வராங்க அப்படின்னா, ஸோ ஸ்பெர்மை நம்ம எவாலுவேட் பண்ணுறோம். மேபி எல்லாமே நார்மலாக இருக்கலாம், ஸ்டில் ஒரு ஆண்ட்ராலஜிஸ்ட் பார்ப்போம், ஏன்னா வேரிகோசைல் இருக்கா பார்க்குறோம், டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் பார்க்குறோம். ஒரு மேலேயும் அந்த டைமில் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும், அவங்களுக்கு வந்து எமோஷ்னலாக வி ஹேவ் டு கிவ் தம் சப்போர்ட், லைஃப் ஸ்டைலை மாற்றணும், இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். ஃபீமேல் சைடில் வந்து எம்ப்ரியோவில் என்ன பிரச்சனை வரலாம், அது எப்படி நம்ம ஹவு டு வி ஒர்க் அவுட்? ஸோ ஒரு ஃபெயில்டு ஐவிஎஃப் வந்துச்சுன்னா பிஃபோர் நெக்ஸ்ட்டு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர், அவங்களுக்கு ஏற்கனவே எம்ப்ரியோஸ் இருக்குன்னாலோ இல்லை எம்ப்ரியோஸில் இன்னொரு வாட்டி ஐவிஎஃப் அவங்க போகணும் அப்படின்னாலோ நம்ம 2 ஃபேக்டர் ஃப்ரம் ஃபீமேல் சைட் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் எம்ப்ரியோ எப்படி இருக்குது, செகண்ட் எண்டோமெட்ரியம் எப்படி இருக்குது. எம்ப்ரியோ எப்படி இருக்குன்றது நம்ம எடுத்த உடனே கொடுக்குற கிரேடிங் வந்து நல்லா இருக்குது, ஆவரேஜாக இருக்குது, சுத்தமாக நல்லா இல்லை, குட், ஆவரேஜ், புவர், அதில் குட்டை தான் செலக்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நெகட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா we will subject all the pending embryos to PGD, ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டயக்னோசிஸ். அப்படின்னா அதில் ஏதாவது குரோமோசோமல் ப்ராப்ளம், ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் இன் ஐவிஎஃப், அதுக்கு குரோமோசோமல் ப்ராப்ளம் ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர். ஸோ பிஜிடி டெஸ்ட்டுக்கு நம்ம அதை அனுப்புவோம். அப்படி அனுப்புகிறப்ப சர்ப்ரைசிங்லி குட்டாக இருந்த எம்ப்ரியோஸ் கூட அப்நார்மல்னு வரும், பார்க்கறதுக்கு நார்மலாக இருக்கும். பட் ஆவரேஜாக இருந்தது கூட யூப்ளாய்ட் நார்மல் எம்ப்ரியோ, அதில் குரோமோசோமல் ப்ராப்ளம் இல்லைன்னு வந்துடும். ஸோ அதை தெரிஞ்சுட்டு அந்த நார்மல் எம்ப்ரியோஸை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ மெஜாரிட்டி ஆஃப் தெம் கன்சீவ். அது ஒரு ஃபேக்டர். அதாவது நெகட்டிவ் சைக்கிள் ஆனவங்களுக்கு தான் இதை சஜஸ்ட் பண்ணுவோம். அன்லஸ் கொஞ்சம் அவங்க ஏஜ்டு கப்புள் வரப்பவே 35+ இருக்காங்க கப்புள்ஸ் ஃபார் ஐவிஎஃப்னா அவங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஃபஸ்ட்டே சொல்லிவிடுவோம், பிஜிடியும் பண்ணிவிட்டு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலான்னு. இல்லை அப்படின்றவங்களுக்கு ஃபஸ்ட் சைக்கிள் நெகட்டிவ் ஆச்சுன்னா செகண்ட் டைம் நாங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் எடுப்போம். ரெண்டாவது ஈரா, அதாவது எண்டோமெட்ரியல் ரிசப்டிவிட்டி ஆசே, கர்ப்பப்பையோட லைனிங் அது எந்த அளவுக்கு ரிசப்டிவாக இருக்குது எம்ப்ரியோ இம்ப்ளான்டேஷனுக்கு அப்படின்றத பார்க்குறது இந்த டெஸ்ட். இது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கு கொடுக்குற அதே மெடிசன்ஸ், அதே இன்ஜெக்ஷன்ஸ், அதே ஸ்கேன் மானிட்டரிங் பண்ணிவிட்டு கரெக்டாக என்றைக்கு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோமோ, எண்டோமெட்ரியம்லாம் கரெக்ட் திக்னஸ் வந்துருச்சு, அப்போ அதை நம்ம எண்டோமெட்ரியமை வெளியில் எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம். டிஎன்சி மாதிரி இல்லை நார்மலாகவே பயாப்சி எடுத்து அது அது டெஸ்ட்டுக்கு போயிட்டு ரிசல்ட் வர 2 to 3 வீக்ஸ் ஆகும். அவங்க சொல்லுவாங்க கரெக்டாக இருக்குது, எண்டோமெட்ரியம்னால ப்ராப்ளம் இல்லை, ரிசப்டிவாக இருக்குது, இல்லையா ப்ரீ ரிசப்டிவாக இருக்குது, நீங்கள் இன்னும் ஒரு 12 hours கழித்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரிசல்ட்ஸ் பெட்டராக வரும். அந்த மாதிரி ஐடியாவே அவங்க லேபில் கொடுத்துருவாங்க. ஸோ அதையும் நம்ம ரெக்டிஃபை பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ இட் இம்ப்ரூவ்ஸ் த சான்சஸ் ஆஃப் சக்ஸஸ். ஸோ இதெல்லாம் நாங்கள் ஃபீமேல் சைட்லேருந்து பண்ணுற அடிஷ்னல் டெஸ்ட்டு சார். ஆப்வியஸாக வி வில் ரீவர்க் எல்லாமே கரெக்டாக இருக்கா, தைராய்டு, சுகர், ஏன்னா மைன்யூட்டாக அதை விட்டுடுறாங்க சார் பேஷண்ட்ஸு. தைராய்டு வந்து ஐயோ ஏதோ வெளியில் நம்ம ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறப்போ தேவையில்லாத மாத்திரை போடுறோன்னு நினச்சி தைராய்டு நிறுத்திடுறாங்க. நோ, தைராய்டு இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் மெடிசன். ஈவன் டூரிங் ப்ரெக்னன்சி, ஈவன் டூரிங் டெலிவரி போட வேண்டிய மெடிசன். அது அவங்க பயந்து அவங்க நம்மக்கிட்ட செக் பண்ணாமே நிறுத்தியிருப்பாங்க. சுகர் மானிட்டரிங் சரியாக பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ 1க்கு 2 வாட்டி மற்றதெல்லாம் நார்மல், அதுக்கப்புறமும் நெகட்டிவ் ஆயிருக்கு அப்படின்னா இந்த ஸ்பெர்ம் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் பண்ணுற மாதிரி விமனுக்கும் ஈரா டெஸ்ட்டும் பிஜிடி எம்ப்ரியோலையும் நம்ம பார்த்துடணும். எம்ப்ரியோ எல்லாத்துலேயுமே குரோமோசோமல் ப்ராப்ளம் இருக்குதுன்னு வந்துருச்சுன்னா அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கேரியோடைப்பிங் பண்ணி அவங்களுக்குள்ள ஏதாவது குரோமோசோமல் ப்ராப்ளம் இருக்கான்றதை செக் பண்ணணும். அது அடுத்த லெவல் ஆஃப் அது ஒரு டெஸ்டிங். ரொம்ப காமன் கிடையாது, ரொம்ப காமன் கிடையாது. பட் யா, அதுக்கும் சொல்யூஷன் இருக்குன்னு சொல்ல வரோம். ஸோ திரும்ப திரும்ப நம்ம வேரிகோசல் ப்ராப்ளம்க்கே வரோம். நீங்கள் வேரிகோசல் இருந்தால் அதை ட்ரீட் பண்ணிட்டு தான் நீங்கள் ஈஸியாக நேச்சுரலாக கன்சீவ் ஆகலாம். நீங்கள் அதுக்கு என்ன சர்ஜரி தான் ஒன்லி ட்ரீட்மெண்ட்டா சார்? மெடிசனில் சரி பண்ண முடியாதா? மேடம் நம்ம சொன்ன மாதிரி அன்ஃபார்ச்சுனேட்லின்ற மாதிரி வேரிகோசில் சர்ஜரி, வேரிகோசிலுக்கு சர்ஜரி மட்டும்தான் ட்ரீட்மெண்ட். நிறைய பேர் எம்போலைசேஷன் அந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்கிறாங்க. பட் அந்த ஒரு ஃபர்டிலிட்டி ப்ராப்ளத்தோடு வரவங்களுக்கு வந்து எம்போலைசேஷன் அந்த மாதிரி விஷயங்கள் ஒர்க் ஆகாது. பேஷண்ட்ஸ் எல்லாமே புரிஞ்சுக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம நிற்க வச்சுருக்கோம், வேரிகோசில்னால தாங்க நமக்கு பிரச்சனை, இதை சரி பண்ணால் ஓகே ஆகிடும் எல்லாம் சொல்லி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மெடிசன்லேயே சரி ஆகிடுமா? இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, இதுவே ஒரு லேடிக்கு வந்து நம்ம சர்ஜரின்னு சொல்லும்போது எவ்ரிபடி இஸ் ரெடி, ஒய்ஃபும் ரெடி, ஹஸ்பண்டும் ரெடி சர்ஜரி பண்ணுறதுக்கு. ஆனால் ஹஸ்பண்டுக்கு சர்ஜரின்னு வரும்போது ஹஸ்பண்டும் ரெடி இல்லை, ஒய்ஃபும் ரெடி இல்லை. ஒய்ஃப் கேட்குறது இது இல்லாமல் ஏதாவது பார்க்க முடியுமா பாருங்கள், அவருக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாது இல்லை. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னைக்கு மாடர்ன் டேல நமக்கு ஒரு ப்ராப்ளத்துக்கு சர்ஜரி தான் சொல்யூஷன்னா வி ஹேவ் டு கோ ஃபார் இட். ஏன்னா வேரிகோசில கரெக்ட் பண்ணாமல் ட்ரீட்மெண்ட் போனால் ஐவிஎஃப் கூட வேலை செய்யாமல் போகலாம். நம்ம இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் சர்ஜிக்கல் ஆப்ஷன் வரும்போது லேப்ரோஸ்கோபி வர்சஸ் ஓப்பன் சர்ஜரி எப்போவுமே இந்த ஒரு பிரச்சனை இருக்கும். எல்லாருமே நினைக்கிறது என்னென்னா லேப்ரோஸ்கோபி பண்ணால் சீக்கிரமாக ரிகவர் ஆகிடுவோம். ஆப்வியஸ்லி கரெக்ட்.
ஆனால் இங்கே நம்ம பேசுகிறது மைக்ரோ சர்ஜரி. ஸோ மைக்ரோ சர்ஜரி அப்படின்னோடனே மைக்ரோஸ்கோப் வச்சு பண்ணுவோமா, சின்ன தொழிலில் பண்ணுவீங்களான்னு கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம கன்வே பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, திஸ் இஸ் ஆல்சோ அன் ஓப்பன் ஆப்ரேஷன். அதை நம்ம ஹைடே பண்ணல, இட்ஸ் அன் ஓப்பன் ஆப்ரேஷன். ஆனால் இந்த ஓப்பன் ஆப்ரேஷனில் நம்ம பண்ணுறது ஜஸ்ட் ஸ்கின் லெவலுக்கு அடியில் ஹெர்னியா மாதிரி ஒரு ஆப்ரேஷன் தான். பட் ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக நம்ம பண்ணுறோம். மேல் லெவலில் நம்ம வந்து நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த இடத்துல டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது. ஸோ ரிகவரின்றது ஆக்சுவலாக ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்ம சின்ன இன்சிஷனில் தான் பண்ணுவோம், 2 சென்டிமீட்டர் மேக்ஸிமம், 2.5-3 சென்டிமீட்டர். நம்ம லேப்ரோஸ்கோப்பியில் ஃபுல் ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுத்து அப்டமனுக்குள்ளே போயிட்டு குடல்லாம் அங்கே பக்கத்தில் இருக்கும், அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்ம வந்து இந்த பக்கம் இருக்கிற வேரிகோஸில் சரி பண்ணுறதை விட ஓப்பன் ஆப்ரேஷனில் அந்த இடத்துக்கு மட்டும் போயிட்டு டக்குன்னு சரி பண்ணிட்டு வரலாம். ஸோ எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, லேப்ரோஸ்கோப்பி வந்து லெஸ் இன்வேசிவ், ஓப்பன் சர்ஜரி மோர் இன்வேசிவ். பட் இந்த கேஸில் ஆக்சுவலி மைக்ரோ சர்ஜரி இஸ் லெஸ் இன்வேசிவ். ஏன்னா நம்ம பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் எதையுமே நம்ம வயலேட் பண்ணுறது. அதனால் 2 நாள் இல்லை 3 நாளில் பேஷண்ட்ஸ் ஃபுல்லாகவே ரிகவர் ஆகி வேலைக்கே போகலாம். டே கேர் ஆப்ரேஷன், மார்னிங் அட்மிஷன், ஈவினிங் டிஸ்சார்ஜ். அதே மாதிரி இந்த ஸ்கார் 2 to 3 வீக்ஸில் ஹீல் ஆகிடும். லேப்ரோஸ்கோப்பியை விடவும் இந்த ஆப்ரேஷன் வந்து ஆக்சுவலி ரிகவரி ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஆக்சுவலாக மைக்ரோ சர்ஜரி இஸ் மோர் ரிலையபிள். அண்ட் இன்னைக்கு வேர்ல்டு ஓவர் அந்த ஆப்ரேஷனை தான் நம்ம வேரிகோசலுக்கு பண்ணுறோம். ரிகரன்ஸ் ரேட், அதாவது திருப்பி இந்த பிரச்சனை வருன்றதுக்கு less than 1% சான்ஸ், காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு அரௌண்ட் 1 to 2% சான்ஸ் தான். மேடம் நம்ம ரொம்ப நேரமாக ஐயுஐ ஐவிஎஃப்லாம் பேசிகிட்டு இருக்கோம். சில பேர் வந்துட்டு ஐயுஐக்கும் ஐவிஎஃப்க்குமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ சிம்பிளாக ஐயுஐனா என்ன, ஐவிஎஃப்னா என்ன வியூஸ் சொல்லி. ஸோ ஐயுஐ அப்படின்னா இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன். அதாவது கரெக்டாக ஓவுலேஷன் ஆகிற டைமில் ஹஸ்பண்டை ஸ்பெர்ம்ஸ் செமன் கொடுக்க சொல்லுவோம். அந்த செமனில் அந்த செத்துப்போன ஸ்பெர்ம், இம்மோட்டைல் ஸ்பெர்ம்ஸ் அதெல்லாம் பிரிச்சுட்டு நல்ல குட் ஆக்டிவ் ஸ்பெர்ம்ஸை மட்டும் எடுத்து ஒரு டாக்டர் ஒய்ஃபோட யூட்ரஸில் இன்ஜெக்ட் பண்ணுறது. அதுதான் ஐயுஐ. இட்ஸ் அ வெரி சிம்பிள் ப்ரொசீஜர். நார்மலாக மெடிசன் எடுத்து ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி 1 or 2 eggs வந்தால் போதும். கரெக்டாக ஓவுலேஷன் ஆகிற டைமில் அந்த ஸ்பெர்ம்ஸை இன்ஜெக்ட் பண்ணிடுவோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஸ்பெர்ம் யூட்ரஸில் தான் இன்ஜெக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஸ்பெர்ம் ஹேஸ் டு ஃபைண்ட் அ வே, ஃபெலோப்பியன் டியூப் எங்கே இருக்குன்னு அதாக பார்த்து போய் எக்கை மீட் பண்ணணும். இதில் மொட்டிலிட்டி கம்மியாக இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு, ஸ்பெர்மில் மொட்டிலிட்டி கம்மியாக இருக்குது, இல்லை ஃப்ரீக்வெண்ட்டாக செக்ஸ் பண்ண முடியாத பேஷண்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் ப்ரொஃபஷ்னல் கமிட்மெண்ட், அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் ஐயுஐ இஸ் ஒரு 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 கோல்ட் வரப்பிரசாதம்னு சொல்லலாம். அவங்க ஈஸியாக கன்சீவ் ஆகிடுவாங்க. ஏன்னா மொட்டிலிட்டியை நம்ம கட் ஷார்ட் பண்ணிடுறோம். நம்ம உள்ளார இன்ஜெக்ட் பண்ணுறதுனால half ஆஃப் த டிஸ்டன்ஸ் நம்ம குறைச்சிடுறோம். ஸோ சீக்கிரமாக வித் வாட் எவர் மொட்டிலிட்டி த ஸ்பெர்ம் ஹேஸ் எக்கை மீட் பண்ணிடும், எம்ப்ரியோ ஆகிடும். ஆனால் ஐவிஎஃப் அப்படின்றது இட்ஸ் என்டையர்லி அ டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர். ஒய்ஃபுக்கு நிறைய இன்ஜெக்ஷன் போட்டு அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 ஃபாலிக்கல்ஸாவது வர்றதுக்கு டார்கெட் பண்ணுவோம். அவ்வளோ ஃபாலிக்கல்ஸ் இருந்தால் தான் கையில் நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 or 6 eggs கிடைக்கும். அதனால் வி ஆல்வேஸ் டார்கெட் ஃபார் அ மோர் நம்பர் ஆஃப் ஃபாலிக்கல்ஸ் இன் ஐவிஎஃப். அதனால் இன்ஜெக்ஷன்ஸ் டெய்லி போடுற மாதிரி இருக்கும். நிறைய ஸ்கேன் மானிட்டரிங், நிறைய பிளட் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு கரெக்டாக எக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் அண்டர் அனஸ்தீஷியா, ஒய்ஃபுக்கு அனஸ்தீஷியா கொடுத்து அவங்களுக்கு எக்கெல்லாம் வெளியில் எடுத்துருவோம். த்ரூ வெஜைனல் ஸ்கேன், அது ப்ரோப்லேயே ஒரு நீடில் அட்டாச் பண்ணி வி ரிமூவ் ஆல் த எக்ஸ் அவுட். அப்புறமா ஒரு எம்ப்ரியாலஜிஸ்ட் வந்து ஸ்பெர்ம்ஸ் அவர் கொடுத்ததில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்பெர்ம்ஸை எடுத்து அண்டர் மைக்ரோஸ்கோப், இக்ஸி மிஷின் சொல்லுவாங்க இல்லையா, அதில் வச்சு அவங்க இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அதை வெளியிலேயே க்ரோ பண்ணுவோம். 3rd day ஒரு தடவை செக் பண்ணுவோம், 5th day செக் பண்ணுவோம். 3rd day எம்ப்ரியோ நல்லா இருக்குன்னா day 3 எம்ப்ரியோ ஃப்ரீஸ் பண்ணிவிடுவோம். இல்லை அது 5th day வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குன்னா 5th day பிளாஸ்டோசிஸ்டாக ஃப்ரீஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த எம்ப்ரியோவை தூக்கி யூட்ரஸில் வைக்கிறது எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர். இவ்வளோ பெரிய ப்ராசஸ் ஐவிஎஃப். ஐயுஐ அண்ட் ஐவிஎஃப்க்கு இதுதான் டிஃப்ரென்ஸ். ஐயுஐ இஸ் அ வெரி சிம்பிள், மச் லெஸ் எக்ஸ்பென்சிவ் அண்ட் ரொம்ப ஆஃபீஸ் ப்ரொசீஜர் தான். அட்மிஷனில் அனஸ்தீஷியா இல்லை, ஒன்றுமே இல்லை. நேச்சுரலாக ஒன்றா இருக்க முடியல ஃபார் வேரியஸ் ரீசன், இல்லைன்னா மொட்டிலிட்டி மாதிரி ஏதாவது ஒன்று கம்மியாக இருக்குது அப்படின்னா ஐயுஐ இஸ் அ பூன். எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ஃபெயில்டு, டியூப்ஸ் பிளாக் ஆகிடுச்சு, ஸ்பெர்ம்ஸ் ரொம்ப கவுண்ட் கம்மியாக இருக்குது, மொட்டிலிட்டி கம்மியாக இருக்குது, நேச்சுரல் ஒரு 5-6 இயர்ஸாக ட்ரை பண்ணியிருக்காங்க, நடக்கலன்றப்போ ஐவிஎஃப் பிளேஸ் அ வைட்டல் ரோல். இட் இஸ் எக்ஸ்பென்சிவ் அண்ட் கம்பேர்ட் டு ஐயுஐ அண்ட் வி ஆர் டார்கெட்டிங் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர். தட்ஸ் ஆல். ஐவிஎஃப் பற்றி சொல்லி முடிக்கிறக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதனாலேயே வந்து நிறைய பேர் மேபி ஐவிஎஃப் பற்றி பயப்படுறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் ஐவிஎஃப் பண்ணுறதை பற்றி சார், ஐவிஎஃப்ன்றது ஒரே கன்சல்டேஷனில் ஒரு சிம்பிளாக டிசைட் ஆகிற ஒரு விஷயம் கிடையாது சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஹிஸ்ட்ரி வச்சு, அவங்களோட ரிப்போர்ட்ஸ் வச்சு, அவங்க உங்களுக்கு ஐவிஎஃப் இஸ் அ சொல்யூஷன் நம்ம சொன்னாவே பயந்துருவாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு கவுன்சிலிங் இருக்குது. அதில் அவங்களுக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கும், ஃபினான்ஷியலாக டவுட்ஸ் வரும், ஏன் இவ்வளோ எக்ஸ்பென்சிவ், அது எல்லாமே. ஸோ எல்லாத்தையும் நம்ம கவுன்சில் பண்ணணும்.
அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு பேரண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வருவாங்க. இன்னொரு டாக்டர்கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் போகலாம். ஏன்னா என் ஃப்ரெண்டு நான் இங்கே போய் கன்சீவ் ஆனேன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே போய் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி அண்ட் ஃபினான்ஷியலி ரெடி ஆகிறதுக்கே ஒரு 3 to 6 months ஆக்கிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் சார் வி கேன் ஸ்டார்ட் திஸ் ப்ரொசீஜர் வித் ஹோல் ஹார்ட்டட்னஸ். ஏன்னா கமிட்டடாக இருக்கணும். என்னோட இன்னொரு பேஷண்ட் கேட்டாங்க, மேடம் நான் ஆஃபீஸ் போய்க்கிட்டே ஐவிஎஃப் பண்ணிக்கலாமா? அஃப்கோர்ஸ் பண்ணலாமே. வந்து இன்ஜெக்ஷன் போட்டு போகிறீங்க, ஸ்கேன் மானிட்டரிங், ஹார்ட்லி half an hour to 45 minutes you are going to be in the hospital. டெஃபினட்டாக யூ கேன் ஒர்க். பட் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்புறம் முடிஞ்சால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க. அப்போ நம்ம வேலைக்கு போக வேணான்னு சொல்லுவோம். ஒர்க்கிங் கப்புள்ஸாக இருக்கிறப்போ அவங்க அஃபிஷியலாலாம் அவங்கள ரெடி ஆக்கிக்கணும், எப்போ லீவ் எடுக்க முடியும் அதெல்லாம் பார்க்கணும். ஸோ நிறைய விஷயத்துக்கு அப்புறம் தான் தே வில் கெட் கன்வெர்ட்டட் டு ஐவிஎஃப். அண்ட் இந்த மல்டிபிள் ஒப்பீனியன்ஸ் வாங்குறப்போ சில டாக்டர்ஸ் வந்து இதை நம்ம ஐயுஐயில் ட்ரை பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. உடனே அதில் கன்சீவ் ஆகிட மாட்டோமா அப்படின்னு நடுவுல 2 அதில் ஒரு cycle ஒரு போயிட்டு 3 to வருது. 4 சைக்கிள்ஸ் வேஸ்ட். நான் என்ன சொல்கிறேன்னா ஐவிஎஃப்னா எக்கு ரொம்ப முக்கியம். ஐயுஐயில் ஒரு எக்காக நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். வி நீட் லாட் ஆஃப் எக்ஸ். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு வந்து ஐவிஎஃப்னு முடிவாயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் வி ஹாவ் டு ஒர்க் டுவர்ட்ஸ் இட். எஸ் 3 months இஸ் ஃபைன். அந்த டைமில் கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நான் வந்து ஐ புட் தெம் ஆன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், மல்டிவிட்டமின்ஸ், கோஎன்சைம் Q10 Yes, yes, ஃபார் yes. போத் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு போட்டு விட்ருவோம். ஸோ தட் வென் தே கம் வாட் எவர் எக் அண்ட் ஸ்பெர்ம் ஐ கெட் லெட் இட் பி அ பெட்டர் குவாலிட்டி தேன் வித்தவுட் டேக்கிங் எனி சப்ளிமெண்ட்ஸ். ப்ளஸ் ஆப்வியஸாக லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் சொல்லுவோம். பிரேக் எடுக்கிறீங்க, இந்த பிரேக்கில் தயவு செய்து டயட்டு, எக்ஸசைஸு, ஸ்லீப் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், which will improve the chances of success for IVFனு. செகண்ட் டே இன்ஜெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். 12th or 13th டே எக் எடுத்துருவோம். அது வரைக்கும் தான் பேஷண்ட் டெய்லி வந்து இன்ஜெக்ஷன் போடுற ஸ்ட்ரெஸ்ஸு. எம்ப்ரியோக்கெல்லாம் நாங்கள் வெளியில் லேபில் தான் க்ரோ ஆக போகுது. 5th டே ஆனதுக்கப்புறம் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். அந்த ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் வருவாங்க. அதுக்கப்புறம் 15 days they are going to be in the house in rest. அவ்வளோதான். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம். வீட்டில் இருந்து தே கேன் ஒர்க். இல்லை ரெஸ்ட் எடுக்கிறவங்க எடுக்கலாம். அதே மாதிரி கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்லாம் ஐ டோன்ட் அட்வொகேட் ஆர் என்கரேஜ். ஐ வாண்ட் தெம் டு மூவ் அரவுண்ட் இன்சைட் த ஹவுஸ். ஹாலுக்கு, பெட்ரூம்க்கு, கிச்சனுக்கு கொஞ்சம் நடமாட்டமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. வெளியில் போக வேணாம். வீட்லேயே நீங்கள் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆல் தட் வி வில் கவுன்சில் இன் அட்வான்ஸ் இன் டீட்டெயில். வி ஷுட் Maximum. ட்ராவல் அலாங் வித் த Yes, கப்புள்ஸ். yes. மோஸ்ட் ஆஃப் த ஐவிஎஃப் சென்டர்ஸில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிப்பாங்க. எதுக்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்க, என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குது, நத்திங் தே சே. வி எக்ஸ்பிளைன். நாங்கள் உட்காந்து பேச வைப்போம். ஒவ்வொரு ஸ்டேஜில் பேஷண்ட்ஸ் கப்பல் கவுன்சிலிங் கொடுப்போம். என்ன டவுட் இருந்தாலும் எப்போ வேணாலும் தே கேன் அப்ரோச்சஸ். அவர் ஸ்டாஃப்ஸ் ஆர் ட்ரெயின் ஃபார் தட். இன்ஜெக்ஷன் போடுறதுக்கும் சரி, ப்ளஸ் ஸ்டாஃப்ஸுக்கும் பாதி கொஷனுக்கு அவங்களே ஆன்சர் அவங்களே பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்கள நம்ம அப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அவங்கள மீறி ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா they will bring it to my notice and I will counsel the couples. ஸோ ப்ராப்பர் கவுன்சிலிங்கோட போகிறப்போ அவங்களால பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையும் they can understand. சார் இந்த மாதிரி ஐவிஎஃப்லாம் பண்ணி நிறைய பேஷண்ட்ஸ் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் அவங்களோட காமன் டவுட்டு, 2வது குழந்தை கன்சீவ் ஆகணுன்னாலும் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் கன்சீவ் ஆகணுமா, ஐவிஎஃப் இன்னொரு வாட்டி பண்ணணுமா, இல்லை இருக்கிற எம்ப்ரியோஸ் தான் யூஸ் பண்ணணுமா, என்னால் நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியாதா அப்படின்றது ரொம்ப காமன் டவுட்டாக இருக்குது. அப்படி இருக்கிறவங்களுக்கு சில டைம் இந்த மேல் ஃபேக்டர் அப்படின்னு பார்க்குறப்போ ஃபஸ்ட்டே எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருந்திருக்கும். ஆனால் அவங்க வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் நிறைய ஆயிடுச்சு, இப்போதைக்கு ஐவிஎஃப் பண்ணி கன்சீவ் ஆகிறோம், அப்புறம் பார்த்துக்குறோம் டாக்டர்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் இப்போ வரப்போ செகண்ட் ப்ரெக்னென்சிக்காக வரப்போ, இல்லைன்னா ரீசெண்ட்லி மேரிட் கப்புள்ஸே கொஞ்சம் ப்ராப்ளமோடு வரப்போ இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்தால் அவங்கள நம்ம எப்படி கவுன்சில் பண்ணணும், எப்படி கரெக்ட் பண்ணணும், மெடிகேஷன்ஸ் இருக்கா, இல்லை அவங்களுக்கு எப்படி சார் கோயிங் ஃபார்வர்ட் என்ன பண்ணணும்? எஸ் மேடம், இது ஒரு பிக் டாபிக். ஐ திங்க் நம்ம ஷார்ட்டாக என்ன சொல்லணும் அப்படின்னா, எஸ் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இஸ் a மேஜர் ப்ராப்ளம். நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி தான். எல்லாமே நார்மலாக இருக்குது, அப்பவும் கன்சீவ் ஆக முடியல. ஸோ நம்ம பேசினபடி மேலுடைய ஸ்பெர்ம்ஸ் வந்து தே இஃப் அதர்வைஸ் நார்மல் 40-45 வயசு வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். ஆனால் ஒய்ஃபோட எக்ஸ் பார்த்தீங்கன்னா டைம் போக போக we are going to lose. அதனால் சில பேர் வந்து எங்களுக்கு இப்போதைக்கு ஃபெர்டிலிட்டி ரொம்ப முக்கியம், அதனால் நாங்கள் மேபி ஐவிஐ பண்ணியிருக்கலாம், இல்லை டைரெக்டாக ஐவிஎஃப் கூட போயிருக்கலாம், சக்ஸஸும் ஆகிருக்கலாம். அது ரொம்ப நல்ல சுச்சுவேஷன். ஸோ ஒன் ஆஃப் த மேஜர் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இஸ் கான். அப்படி இருக்கும்போது இல்லை இன்னும் கன்சீவே ஆகலை, அப்படி இருக்கிறவங்களுக்கும் இந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம கண்டிப்பாக வந்து we can start. இதில் ட்ரீட்மெண்ட் அப்படின்றத விட அகெயின் இட் இஸ் நாட் அ எரெக்டைல் ப்ராப்ளம் ஆர் இட்ஸ் நாட் அ டயக்னோசிஸ், இட்ஸ் ஒன்லி அ டிஸ்ஃபங்க்ஷன். அதாவது சரியாக எரெக்ஷன் வரல, எங்களால் கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ண முடியல, அதுக்கு என்ன ரீசன் அப்படின்றது நம்ம தாராளமாக நம்ம கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். இதில் மைண்ட் ரிலேட்டட் ஆர் பாடி ரிலேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டாக பிரிக்கும். யங்காக இருக்கிறவங்க, ஃபிட்டாக இருக்கிறவங்கள ஆல்மோஸ்ட் 70-80% will be மைண்ட் ரிலேட்டட். அதாவது பாடி இஸ் அதர்வைஸ் ஃபைன், ஏன் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியலன்றதுக்கு மைண்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸோ, பயமோ, ஆங்ஸைட்டி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம்.
அவங்ககிட்ட நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். எந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகுறீங்க, என்ன ப்ராப்ளம் வருது. ஒய்ஃபும் சம்டைம்ஸ் தே வில் பி வெரி வெரி சப்போர்ட்டிவ். அவங்க வந்து கூட இருந்துட்டு இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அவர் அப்பவும் வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருக்கார். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் லெவலை குறைச்சி கொண்டு வரக்கு தே மே ரிக்வயர் ஈவன் 3 to 4 செஷன்ஸ் ஆஃப் கவுன்சிலிங், டயட் அட்வைஸ், லைஃப் ஸ்டைல் அட்வைஸ் எல்லாமே பண்ணி, வெயிட் லாஸ் பண்ணி, எல்லாமே பண்ணி இதுலேயே அவங்கள நேச்சுரலாக நம்ம இம்ப்ரூவ் பண்ண வைக்கணும். எக்ஸசைஸ் ப்ளே a வெரி இம்பார்ட்டன்ட் ரோல், மெடிடேஷன், யோகா, குட் ஸ்லீப். நம்ம ஆல்ரெடி இந்த பாட்காஸ்ட்டில் நிறைய இதை பற்றி பேசியிருக்கோம். பட் இந்த எல்லா விஷயத்தையும் தனித்தனியாக ஃபோக்கஸ் பண்ணி இதுக்கே வந்து ஒரு 1 or 2 months நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம மெடிசன்ஸ் பற்றி சொல்லலை. இந்த விஷயங்கள்னால கூட இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வர முடியும். we do some ஆஃபீஸ் டெஸ்ட், அதாவது எரெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு நம்ம ஓபிடியில் சில டெஸ்ட் பண்ணுறோம். அதுலேயே அவங்களுக்கு நிறைய டைம் கான்ஃபிடன்ஸ் வரும். எனக்கு இவ்வளோ நல்லா when I can get an erection, நான் ஏன் பயப்படுறேன் அப்படின்ற ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் மைண்ட்குள்ளே வரும். ஒய்ஃப்க்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரெக்னன்சி வந்துருச்சு, நோ வி ஹேவ் இனஃப் டைம் டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். ஏன்னா செகண்ட் ப்ரெக்னன்சிக்கு நேச்சுரல் வேணும்னு நிறைய பேர் நினைப்பாங்க. பாடி ரிலேட்டட், அதாவது ஒரு பிளட் ஃப்ளோ ப்ராப்ளம் இருக்குது, பீனிஸ் எரெக்ட் ஆகிறதுக்கு பிளட் ஃப்ளோ தேவை, அதில் பிரச்சனை இருக்குன்ற போது அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து மெடிசன்ஸ். அது சரியாகலைன்னா இன்ஜெக்ஷன், சர்ஜரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி ஷாக் வேவ் தெரப்பி இருக்குது, இதெல்லாமும் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் அப் டு 80% ஆஃப் அதர்வைஸ் ஃபிட் பீப்புள் யூஸ்வலி ரெஸ்பாண்ட் டு மெடிசின்ஸ் ப்ளஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ப்ளஸ் கவுன்சிலிங். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாலே நிறைய பேர் 2-3 monthsல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க எல்லாமே நார்மல். ஸோ ஆப்வியஸ்லி செகண்ட் ப்ரெக்னன்சிக்கு வந்து நேச்சுரல் சான்சஸ் நிறைய இருக்குது. சரி. இப்போ ஸ்பெர்ம் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு டயட் என்ன சார் ஸ்பெசிஃபிக்காக இதெல்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் கவுண்ட் அண்ட் மோட்டிலிட்டி அதோட ஹெல்த் நல்லா இருக்கும்னா என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? நம்ம ஆக்சுவலாக நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்கிற மாதிரி நிறைய சாப்பிடாம இருந்தாலே ஸ்பெர்ம் இம்ப்ரூவ் ஆகிடும். லைஃப் ஸ்டைல் பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். டயட், எக்ஸசைஸ், ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன், ஸ்லீப், நம்ம 4 மந்த்ராவை எல்லாருக்கும் சொல்கிறோம். இந்த பார்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி இன்செக்டிசைட், பெஸ்டிசைட் இல்லாத ஃபுட் இல்லை, அதே மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட் இல்லாத மேபி குக்கிங் மெத்தட் இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். பட் இதுலேயும் நம்மளால் கொஞ்சம் பின்னோக்கி போய் ஒரு 20 years முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஸோ நம்மளோட டயட் பேட்டர்னை மாற்றுறது, கரெக்டான டைமுக்கு சாப்பிட்றது, ஓவராக கார்போஹைட்ரேட் எடுத்துக்காமல் அந்த போர்ஷனை கம்மி பண்ணுறது, ப்ராசஸ்டு ஃபுட்டை கம்மி பண்ணுறது, சுகர், ஆயில், கொஞ்சம் நான்வெஜ்ஜை கம்மி பண்ணுறது, இதெல்லாம் பண்ணி மேபி அடிஷ்னலாக நட்ஸ் எடுக்கிறது, இது மாதிரி அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் எல்லாரும் கேட்பாங்க நாங்கள் நட்ஸ் நிறைய எடுத்துக்கணும், அதெல்லாம் எடுத்துக்கோங்க. பட் யுவர் ஃபுட் ஷுட் பி மோர் ஆஃப் அ லைட் வெஜிடேரியன் டைப் வித் மோர் ஆஃப் ஆன்டிஆக்சிடென்ட் ரிச் ஃபுட் ஐட்டம்ஸ். தூக்கம் நல்லா பண்ணுங்கள். கரெக்டாக 9 மணிக்கு காஃபி குடிச்சிட்டு அப்புறம் நைட் ஃபுல்லாக அவேக்காக இருக்கிறது, அதில் 2-3 காஃபி குடிக்கிறது. எஸ், உங்கள் நைட் டியூட்டிக்கு நீங்கள் பண்ணி தான் ஆகணும். பட் மார்னிங் அட்லீஸ்ட் இட் ஹஸ் டு பி காம்பன்சேட்டட். அந்த டைமில் உங்களோட லைஃப் ஸ்டைல் இன்னமும் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். காலையில் ஒரு 7 hours நான் மார்னிங் டைமில் தான் எனக்கு அவைலபிள்னா ஸ்க்ரீன்லாம் டார்க் பண்ணிவிட்டு ஒரு லைட் மார்னிங் வந்து லைட் ஃபுட் எடுத்துகிட்டு நல்ல ஒரு 7 hours அன்இன்டர்ப்டட் ஸ்லீப் இருக்கணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் நம்மளோட உள்ளே இருக்கிற விஷயங்கள் வந்து ரெக்கவர் ஆக ஸ்டார்ட் ஆகும். அஃப்கோர்ஸ் எக்ஸசைஸ், ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ரெகுலர் ஃபிசிக்கல் இன்டர்கோர்ஸ், இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு உமன் வராங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் நம்ம வந்து எக்வாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வி ஹேவ் சம் ட்ரீட்மெண்ட்ஸ், அதை நம்ம ரிப்போர்ட்ஸ் பார்க்க போகிறோம், அதெல்லாம் கொடுக்க போகிறோம். பட் ஸ்பெசிஃபிக்காக அவங்கள வந்து மெடிசின்ஸ் இல்லாமல் அவங்களோட எக்வாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும்? சார் நீங்கள் சொன்ன மாதிரியே தான் அவங்க எக்வாலிட்டி இம்ப்ரூவ் ஓவரால் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் எக்வாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு பேலன்ஸ்டு டயட் எடுக்கணும். ஒரே ஐடியாக கீட்டோன்னு சொல்லி அவங்க டிராஸ்டிக் வெயிட் லாஸ்ட்டுக்காக என்கிட்டயே வந்து கீட்டோ பற்றி பேசுகிறாங்க, அண்ட் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சொல்கிறாங்க. பிசிஓடின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணேன். டோன்ட் ஜம்ப் இன் டு எனி திங். ஒரே டிராஸ்டிக்காக போகாமல் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். மெதுவாக முதல்ல ஃபஸ்ட்டு டைமுக்கு சாப்பிட ஆரம்பிங்க. நான் சொன்ன மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்னா 8 to 8:30, லஞ்ச்னா 1 to 1:30, டின்னர்னா 7 to 7:30. இது ஒர்க்கிங் டேவாக இருந்தாலும், ஹாலிடேவாக இருந்தாலும், வெக்கேஷன் டைமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் ஃபிக்ஸ் த டைம் அண்ட் பிளான் யுவர் மீல் அக்கார்டிங்லி. கொஞ்சமாக சாப்பிடுங்க, ஹோம் குக்டாக சாப்பிடுங்க, லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஃப்ரூட்ஸ் இன் அ டே ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டா போதும். ஏன்னா ஓவராக கார்போஹைட்ரேட் போக வேணாம். ஆல்ரெடி நம்ம ரைஸ் சாப்பிட்டுட்ருக்கோம். ரைஸோட போர்ஷன்ஸ் கட் பண்ணிவிட்டு மில்லட்ஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவேன். நான்வெஜ்ஜில் எக்கு, ஃபிஷ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரோட்டீன் ரிச் வரும். அண்டு கீ, ஃபேட்டே எடுக்கக்கூடாது. ஏன்னா நான் வெயிட் லாஸில் இருக்கேன்னு அது வேறு அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. இல்லை, எக் இஸ் குட் சோர்ஸ் ஆஃப் ஃபேட்டு, கீ இஸ் குட் சோர்ஸ் ஆஃப் ஃபேட். ஸோ அவங்களுக்கு இந்த பற்றின நாலேஜ், அவங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக பேசிகிட்டு இருப்போம் சார். ஆனால் அவங்க கேட்பாங்க, அத்திப்பழம் சாப்பிட்லாமா, ஸ்ட்ராபெர்ரி சாப்பிட்லாமா? அதாவது நார்மலாக கிடைக்காது அதெல்லாம். அண்ட் நார்மல் ஜென்ரல் பப்ளிக்கு அது அவைலபிளாக இருக்காது. நான் என்ன சொல்கிறேன், ரெகுலராக கிடைக்கிற ஃப்ரூட்ஸ், ஆப்பிள், பியர்ஸ், போமிகிரானட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அண்டு நார்மலாக கீ போட்டு பருப்பு சாதம் சாப்பிடுங்க. ரைஸுக்கு பதிலாக கொஞ்சம் மில்லட்ஸ் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணால் போதும். ஆனால் முக்கியமான விஷயம்,
ஜங்க் அவாய்ட் பண்ணுங்கள். கூட சிப்ஸு சேர்ந்து சாப்பிட்றது, முறுக்கு சாப்பிட்றது, பஃப்ஸு சாப்பிட்றது, பஜ்ஜி போண்டா சாப்பிட்றது, அந்த மாதிரி ஐட்டம்ஸை நீங்கள் கட் பண்ணிவிட்டு ரெகுலராக நீங்கள் எப்போவும் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடலாம். தண்ணி நிறைய குடிக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அட்லீஸ்ட் 3 to 4 லிட்டர்ஸ் குடிங்கன்னு சொல்லுவோம். 1 ஹவராவது வாக்கிங், ஸ்வெட் ஆகணும். நீங்கள் வாக்கிங் பண்ணியே ஆகணும். இல்லை வேறு ஏதாவது ஒரு எக்ஸசைஸ், யோகா, ப்ரீதிங் எக்ஸசைஸ் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். ஸோ ஓவராலாக நம்ம அவங்கள ரெடி பண்ணணும் சார், ஒன்லி வித் டயட் இல்லாமல். அப்படியே டயட்டில் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொல்லியே ஆகணும்னு கேட்டிங்கன்னா நான் கீரை தான் சொல்லுவேன் சார். கீரை சாப்பிடலாம், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதில் நிறைய இருக்குது. அண்ட் கலர்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஆப்வியஸாக ஃப்ரூட்ஸு, நட்ஸு, சீட்ஸ், பம்ப்கின் சீட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், அது அவங்க சீட் சைக்கிளிங்லாம் பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம். ஆனால் ஆயில் யூஸ் பண்ணுறப்போ மட்டும் வெஜிடபிள் ஆயில் பெட்டர் தேன் சீட் ஆயில். இப்போ கோகோனட் ஆயில் பெட்டர் சார். இதே நல்லெண்ணெய், இந்த எள்ளு பண்ணுற எள்ளு அது மாதிரிலாம் பண்ணி அது மூலமாக வர எண்ணெய், செக் எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன்னுவாங்க. செக் எண்ணெயாக இருந்தாலுமே சீட் ஆயில் யூஸ் பண்ணாமல் கம்பேரிட்டிவ்லி வெஜிடபிள் ஆயில் இஸ் பெட்டர். ரீஃபைண்ட் ஆயில் இஸ் பிக் நோ, 0 தான், வேண்டவே வேண்டாம். ஆனால் அவங்க கன்வீனியன்ட் பர்பஸ்க்காகவும் காஸ்ட்டுக்காகவும் அவங்க அது மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, குட்டி குட்டியாக மாடிஃபிகேஷன் பண்ணாவே மெஜாரிட்டி ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும். ஸோ இதுதான் நம்ம இன்சிஸ்ட் பண்ணுறோம். ரெகுலர் டயட், எக்ஸசைஸ், ஸ்லீப் அண்ட் வாட்டர் இன்டேக் டெஃபினெட்லி இம்ப்ரூவ்ஸ் தேர் எக் குவாலிட்டி. ஸோ ஹெல்தி லைஃப் ஸ்டைலில் இருந்தாவே ஹெல்தி எக் இஸ் பாசிபிள். ஸோ ரெகுலர் லைஃப் ஸ்டைல் ஈக்குவல் டு ரெகுலர் சைக்கிள்ஸ். கரெக்ட். ஓகே சார், இப்போ ஒரு 10 இயர்ஸாக பேபிக்காக ட்ரை பண்ணியும் கன்சீவ் ஆகலை, மேல் அங்கே நாட் ஈவன் அட்ரஸ்ட், அவராலையும் அப்பா ஆக முடியல, அவருக்கும் வருத்தம் இருக்கும், அவருக்கும் பெயின் இருக்கும், பட் நோபடி நோட்டிசஸ் தட். ஸோ ஹவு டு யூ டார்கெட் தோஸ் மென் சார்? எஸ் மேம். ஸோ இங்கே நம்ம இப்படி சொல்லலாமா அப்படின்னு தெரியல. வந்து இந்த மாதிரி 10 வருஷமாக ட்ரை பண்ணி நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணோம், ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லி அழுது முடிச்சிருவாங்க யார், ஒய்ஃபு. ஆனால் அந்த ஹஸ்பண்ட் வந்து அழமாட்டார், வீட்டில் போயும் அழுவார், ஆனால் ஒய்ஃப் கிட்ட சொல்ல தெரியாது, அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல மாட்டார், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல மாட்டார். ஸோ அந்த உள்ளேயே வச்சு வச்சு அவங்கள வந்து இட் ஹர்ட்ஸ் தம். ஸோ அந்த பார்ட் ரொம்ப முக்கியம். அதுக்காக சொல்லி அழுங்க ஓபிடிலன்னு சொல்லலை, அது ஆரம்பித்தா ஓபிடி முடியாது. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோன்னா, உங்களை நாங்கள் எவல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம முன்னாடியே பேசின மாதிரி தான், ஒய்ஃப் போயிட்டு ஒரு டாக்டரை பார்க்கட்டும், நீங்கள் போய் மேடமை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கேப்பில் மேலுக்கு வந்து வி ஸ்டார்ட் டாக்கிங் டு ஹிம். இஸ் தேர் ரியல் ப்ராப்ளம்? இல்லை அவருக்கு இந்த 10 வருஷத்தில் ஸ்ட்ரெஸ் ஆகி ஒபிசிட்டி வந்திருக்கலாம், டயபெட்டிஸ் வந்திருக்கலாம், புதுசாக ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு, இதெல்லாம் கம்மி பண்ண ஆரம்பிக்கணும். அதே மாதிரி இந்த பிரச்சனைலாம் வீட்டில் ஒரு பெரிய பிரளயமே நடந்துகிட்ருக்கும். ஸோ அதை வந்து இட் ஹேஸ் டு ரெடியூஸ் அண்ட் ஹீ இஸ் எமோஷ்னலி அஃபெக்டட். அதை வந்து வி ஹவ் டு டெல். இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி எதெல்லாம் நடக்காதுன்றது அதெல்லாம் இன்றைக்கி நடக்குது. நம்ம பேசணும், ஐவிஎஃப் பேசணும். ஐவிஎஃப் இஸ் அ பிக் போன். யூ ஆர் நாட் சப்போஸ் டு திங்க் பின்னாடி என்ன நடந்துச்சு, 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அதெல்லாம் யோசிக்காதீங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே. அதே தான் நம்ம சொன்ன மாதிரி வெல் பிகன் இஸ் ஆஃப்டர். நீங்கள் ஆறவே மிக்கலாம் எப்படி அடுத்த விஷயம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து வி ஸ்டார்ட் கவுன்சிலிங் தம் அண்ட் 1 or 2 rounds தே ஸ்டார்ட் ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்டிங் த திங். அவங்க எமோஷனலாக பெட்டர் ஆகிட்டாங்கன்னா தே வில் சப்போர்ட் த ஒய்ஃப் ஆல்சோ, பிகாஸ் ஒய்ஃப் இஸ் ஆல்சோ ஈக்குவலி அஃபெக்ட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அட்ரஸ் பண்ணும்போது ப்ராபப்ளி திங்ஸ் ஸ்டார்ட் மூவிங். அதில் கண்டிப்பாக நான் உட்காந்து பேசுறது, எங்கள் கவுன்சிலர் உட்காந்து பேசுறது, வி ஆர் ஆஸ் எ டீம், எல்லாரும் வந்து வி ஸ்டார்ட் ஸ்பெண்டிங் டைம் வித் த பேஷண்ட் அண்ட் அவங்க வந்து தே ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, நம்ம இவ்வளோ விஷயங்கள் என்ன பண்ண முடியும்ல, நம்ம ஏன் வந்து எண்ட் ஆஃப் த ரோடுன்னு நினைக்கிறோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி உங்ககிட்ட கேட்குறேன், எல்லாம் மேல் சைட் ஃபுல்லி ஓகே, அது இன்னும் சூப்பர், மேல் எல்லாமே நார்மல், 5 வருஷம் 10 வருஷம் ஆகி நார்மல், ஒய்ஃப் 2-3 ஐவிஎஃப் 2 ஐவிஎஃப் முடிச்சிட்டாங்க. இப்போ ஃபைனலாக மேடம் நான் ஹோப்ஃபுல்லாக உங்ககிட்ட வந்திருக்கேன், உங்கள் வீடியோலாம் பார்த்தேன், 3வது ஐவிஎஃப் உங்ககிட்ட வந்திருக்கேன், எப்படியாவது நான் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹவ் கேன் வி டேக் இட் ஃபார்வர்ட்? டெஃபினட்டாக ஒரு ஃபெயில்டு ஐவிஎஃப் நம்மகிட்ட வரப்போ எதனால் ஃபெயில் ஆச்சுன்னு நம்ம எல்லா ரிப்போர்ட்டையும் கோ த்ரூ பண்ணுவோம் சார். அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்காகவும் அதை கொஞ்சம் பெட்டர் ஆக்கிறதுக்கும் நம்ம டெஃபினட்டாக வி வில் ஒர்க் ஆன் இட். பட் இந்த மாதிரி ஃபர்டிலிட்டி ஃபெட்டிக்னு சொல்லுவோம்ல, கொஞ்சம் போர் போங்கப்பா, எப்போ பாரு ஹாஸ்பிட்டலு, இன்ஜெக்ஷனு, ஸ்கேனு, பிளட் டெஸ்ட்டுன்னு, வேண்டாம்ப்பா சாமி எனக்கு விட்டுடுங்கன்ற மாதிரி ஒரு 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 இதில் இருப்பாங்க. அவங்கள எல்லாத்தையுமே ஒரு 3 to 6 months பிரேக் எடுத்துருங்க. ஸ்டாப் ஆல் த மெடிக்கேஷன், ஸ்டாப் ஆல் த இன்ஜெக்ஷன்ஸ், என்ஜாய் யுவர் லைஃப், கோ டு சம் ஏதாவது ஒரு வெக்கேஷன் மாதிரி போங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் பண்ணிக்கோங்க. குழந்தைன்றது லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஆனால் குழந்தையே இம்பார்ட்டன்ட் கிடையாது. யூ ஹாவ் அதர் திங்ஸ் இன் லைஃப், ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் தட், ஷிஃப்ட் யுவர் அட்டென்ஷன் டு சம்திங் எல்ஸ். வீடு இல்லையா வீடு வாங்கணும்னு யோசிங்க, கார் இல்லையா கார் வாங்கணும், அதாவது டைவர்ட் யுவர் ஸ்ட்ரெஸ் ஆர் யுவர் அட்டென்ஷன் டு சம்திங் எல்ஸ். திங்ஸ் வில் ஃபால் இன் டு பிளேஸ் ஆட்டோமேட்டிக்கலி. ஒரு பிரேக் எடுக்கிறனால நீ தப்பெல்லாம் பண்ணல, அதை வேற கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. 3 months நான் வேஸ்ட் பண்ணுறேன்னா, என் ஏஎம்ஹெச் இன்னும் ட்ராப் ஆகிடுமா, எனக்கு இன்னும் சான்சஸ் ஆஃப் பிகமிங் ப்ரெக்னென்சி லேட் ஆகிடுமா, எனக்கு ஆல்ரெடி இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கேன்லாம். நீ சயின்ஸையும் நார்மல் லைஃப்பையும் குழப்பிக்காதீங்க. உங்களை பாசிட்டிவ் ஆக்க வேண்டியது
நாங்க பிரேக் பண்ணிக்கணும். இந்த கப்புள்ஸ் வராங்க, இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. இவங்கள நம்ம எப்படி பெஸ்ட்டா ட்ரீட் பண்ண முடியுன்றது, அதுக்கு தான் நான் படிச்சிருக்கேன். அது எங்களோட ப்ராப்ளம் அது. நாங்க பார்த்துக்குறோம். நீங்க ட்ரஸ்ட் பண்ணி வாங்க. அதுக்காக அவங்க சொல்றத கேளுங்க. ஒரேடியா அதையே யோசிச்சுக்கிட்டு, உங்க நேச்சுரல் நார்மல் ஒரு கல்யாணத்துக்கோ, ஒரு நல்லது கெட்டது கூட போமாட்டாங்க சார். அப்படியே இருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் ஸ்டார்ட் என்ஜாயிங் லைஃப். ஒரு 3 மந்த்ஸ் நீங்க நார்மலா நெனச்சத சாப்பிட்டு, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஒரு வெக்கேஷன் மாதிரி போயிட்டு வாங்க. அப்படின்னு கண்டிப்பா வி என்கரேஜ். என்ன அந்த 3 மந்த்ஸ் பிரேக் டைம்ல வி கிவ் தெம் ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ், மல்டிவிட்டமின் சப்ளிமெண்ட்ஸ். டயட் அவங்க என்ன பண்றாங்களோ இல்லையோ, இது மூலமா அவங்களோட ஹெல்த் டிட்டீரியரேட் ஆகாம இருக்கணுன்றது எனக்கு ஒரு செல்ஃபிஷ்னஸ். அதனால அத நான் குடுத்துருவேன் சார். தென் லெட் தெம் கம் பேக் வெனெவர் தே ஆர் ரெடி. தட் டெஃபினெட்லி கிவ்ஸ் அஸ் அ பெட்டர் ரிசல்ட். நாங்களும் அதான் மேடம் சொல்லுவோம். ஸோ ஃபெர்டிலிட்டி இஸ் ஒன்லி அ சாப்டர் இன் த டெக்ஸ்ட் புக் ஆஃப் லைஃப். ஆமா, அந்த ஒரு சாப்டர் வேணா இங்க ஒமிட் கூட பண்ணிக்கலாம். ஆமா. அதுக்காக மத்த டெக்ஸ்ட் புக் ஃபுல்லா படிக்காம விட்டுட்டு, அதுக்கப்புறம் நாங்க 10 வருஷமா என்ன பண்ணோன்னே தெரியல. எங்களுக்கு வெறும் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணது மட்டும் தான் ஞாபகம் இருக்குன்ற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை இருக்கு. இருக்கு. ஐ திங்க் இன்னொரு குரூப் ஆஃப் பீப்பிள் வந்து எங்களுக்கு குழந்தையே வேண்டாம். வி பரவால்ல. ஆர் ஹேப்பி வித் பெட்ஸ். டிங்க். கிச்சன் வேலையும் வேணாம், குழந்தை வேலையும் வேணாம். ஐ வாண்ட் டு ஹேவ் அ பீஸ்ஃபுல் லைஃப், நோ கமிட்மெண்ட், நோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு இருக்காங்க. அதுவும் தப்பு தான். 2மே 2 எக்ஸ்ட்ரீம். சில டைம் பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க டாக்டர். அவங்கள கன்சீவ் ஆக கப்புள்ஸ இது பண்ண சொல்லுவாங்க. சி, ஈவன் தோ தே ஆர் பேரண்ட்ஸ், ஈவன் தோ ஐ ஆம் தியர் ஃபேமிலி டாக்டர், வி ஆல் ஸ்டாண்ட் அ ஸ்டெப் பேக். இட் இஸ் தியர் கப்புள்ஸ் டெசிஷன். அவங்க டிசைட் பண்ணணும் வென் டு ஹாவ் அ பேபி. அண்ட் அவங்க தான் தே ஷுட் கம் அவுட். நம்ம வந்து ஒரு ஹெல்த் கேர் அட்வைஸராக சொல்லலாம். பட் எண்ட் ஆஃப் த டே டெசிஷன் இஸ் தியர் கப்புள்ஸ். அவங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல டாக்டராக பார்த்து அனலைஸ் பண்ணி போயிட்டாங்கன்னா தே வில் பி ஃபைன். ஃபர்டிலிட்டியில் நிறைய மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் இருக்குது சார். என்னோட பேஷண்ட்ஸ் கேட்டிருக்கிற காமன் queries நான் உங்ககிட்ட கேட்குறேன். நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ டைட் ஜீன்ஸ் போட்டால் ஸ்பெர்ம் செத்து போயிடுமா? டைட் ஜீன்ஸ் போட்டால் எஸ் கண்டிப்பாக ஸ்பெர்ம் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ஸ்க்ரோட்டத்தை சுற்றி நிறைய ஹீட் கண்டினியூஸாக ரொம்ப நேரத்துக்கு இருந்தால், டெய்லி இருந்தால் இட் வில் அஃபெக்ட். முடிஞ்ச அளவுக்கு அந்த அக்கேஷனை தவிர்த்து மற்ற டைமில் லூஸ் வேர் இஸ் பெட்டர். ஓகே. நிறைய செக்ஷுவல் தாட்ஸ் இல்லை அவங்க மாஸ்டர்பேட் பண்ணுறாங்க, நிறைய டைம் செக்ஸ் இது பண்ணிகிட்ருக்காங்க, செக்ஷுவல் லைஃப்பில் இருக்காங்கன்னா அவங்க ஃபர்டிலிட்டி பயங்கரமாக இருக்குமா, இல்லை அதனாலேயே டிட்டீரியரேட் ஆகிடுமா? ஆனால் ரெண்டு விஷயத்தையும் கேட்டு பேஷண்ட்ஸ் வருவாங்க. அதாவது செக்ஸ் இஸ் நாட் டைரக்ட்லி ஈக்குவல் டு ஃபர்டிலிட்டி. அதே மாதிரி ரெகுலர் எஜாக்குலேஷன்ஸ், அதாவது ஒன்ஸ் இன் 2 days, ஒன்ஸ் இன் 1.5 to 2 days, 3 days, இது வந்து ஸ்பெர்ம் ஹெல்த்தை பெட்டராக த ஸ்பெர்ம்ஸ் வில் பி பெட்டர். அப்படின்னா அந்த வீக்ஸ் டுகெதர் அவங்க செக்ஸே பண்ணாமல், அதாவது ரொம்ப லாங் பீரியடாக ஒரு 1 monthக்கு செக்ஸ் பண்ணாமல், அப்போ நான் அனாலிசிஸ் பண்ணால் நல்லா இருக்குமே, அதனால நான் ட்ரீட்மெண்ட் வரப்போ வி வில் நாட் ஹேவ் செக்ஸ் ஃபார் 1 month அப்படின்றாங்க. அது ஆக்சுவலாக எஸ் மேடம், ஸ்பெர்ம் ஸ்டோரேஜ், அதாவது ரொம்ப நாள் விட்டு வச்சு நிறைய கிடைக்குமே, அப்படி கிடையாது. நம்ம வந்து ரொம்ப நாள் ஒரு தண்ணியை வந்து ஒரு குடத்துல வந்து ஒரு 15 days 20 days வச்சா ஆப்வியஸ்லி அது நல்லா இருக்க போகிறது. அதே மாதிரி ரெகுலராக செமன் வெளியில் வர மட்டும்தான் ஸ்பெர்ம்ஸ் வில் பி குட். லாங் ஸ்டோரேஜ் இருந்தால் நம்பர்ஸ் இனிஷியலாக ஒரு 10 நாள் கேப் இருந்தால் நம்பர்ஸ் அதிகமாக காமிக்க வாய்ப்பு இருக்குது. அதுவே 30 days 40 daysனு கேப் இருக்கும்போது எல்லா நம்பர்ஸும் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் இட் இஸ் நாட் தட் வாட் வி அட்வைஸ் ரெகுலர் எஜாக்குலேஷன்ஸ். நம்ம அனாலிசிஸ் பண்ணுறப்ப கூட ஒரு 3 to 4 days ஆப்ஸ்டினன்ஸ் மஸ்ட்னு சொல்கிறோம். இப்போ வேரிகோசீலுக்கு சர்ஜரி தான் ஒன்லி சொல்யூஷனா, டேப்லெட்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணாதா? வேரிகோசீல்னால பிரச்சனை அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா நம்மளோட ட்ரீட்மெண்ட் டெஸ்டிங்ஸ் எல்லாத்துலேயுமே தென் சர்ஜரி இஸ் த ஒன்லி ட்ரீட்மெண்ட். பட் நாட் ஆல் varicocele require surgery. Okay. And surgery, the option for varicocele is only surgery. அதாவது வேரிகோசில்னால பிரச்சனைன்னு வந்தால் அதுதான் காரணம் நம்ம கண்டுபிடிச்சிட்டா ஆப்ரேஷன் மட்டும்தான் சொல்யூஷன். அதுக்கு வேறு மாற்றுக்கிறதே இல்லை. பட் எல்லா வேரிகோசிலும் சர்ஜரியில் முடியாது. ஓகே. செல்ஃபோன் நம்ம ஃப்ரண்ட் பாக்கெட்டில் வைக்கிறனாலையோ இல்லை லேப்டாப் மடியில் வச்சுட்டு வேலை செய்கிறனாலையோ மேல் செக்ஷுவல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகுமா? எஸ் மேடம், கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம வந்து டெஸ்டிஸ்க்கு பக்கத்தில் ப்ராக்சிமிட்டியில் வரும்போது ஸ்பெர்ம்ஸ் எஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம என்ன சொல்லுவோம்னா, செல்ஃபோனை வந்து பேண்ட் பாக்கெட்டில் வைக்காதீங்க, லேப்டாப்பை மடி மேலே வைக்காதீங்கன்னு சொல்லுவோம். கார்டியாலஜிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, அதை ஷர்ட் பாக்கெட்டில் வைக்காதீங்க, ஹார்ட் எஃபெக்ட் ஆகிடும். ஸோ பேஷண்ட் எங்கே தான் வைக்கிறதுன்னு கேட்குங்க. ஸோ நம்ம என்ன சொல்கிறோன்னா, உங்கள் ஃபோன் யூசேஜை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக ஸ்பெர்ம்ஸ் இம்ப்ரூவ் ஆகிடும் சொல்லுவோம். ஆட்டோமேட்டிக்காக ஓவரால் ஹெல்த்தே இம்ப்ரூவ் ஆகிடும், மைண்டும் ஓகே ஆகிடும், பாடியும் ஓகே. அவ்வளோதான் மேடம், பீரியட்ஸ் இருக்கும்போது ரிலேஷனில் இருந்தால் ப்ரெக்னென்ட் ஆக வாய்ப்பு இருக்கா? டூரிங் பீரியட் செக்ஸ் பண்ணுறப்போ ப்ரெக்னென்சிக்கு சான்ஸே இல்லை சார். பட் சம்டைம்ஸ் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து மிட் சைக்கிள் சம்டைம் ஓவுலேஷன் அப்போவும் ஸ்பாட்டிங் மாதிரி வரும்.
அதை அவங்க பீரியட்னு நினச்சிட்டு ஒன்றா இருந்துட்டாங்கன்னா அதனால தான் கன்சீவ் ஆவாங்க. ஸோ வென் தே ஹாவ் அ ரெகுலர் சைக்கிள் டூரிங் பீரியட்ஸ் ஹேவிங் செக்ஸில் அவங்களால கன்சீவ் ஆக முடியாது. இர்ரெகுலர் பீரியடில் இருக்கிறவங்க ஸ்கேன்டி ஃப்ளோ ஸ்பாட்டிங்லாம் வரப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது அவங்க பீரியட்னு நினச்சிட்டாங்கன்னா சம்டைம்ஸ் தட் கேன் லீட் டு ப்ரெக்னன்சி. மேடம், இன்னைக்கு காலகட்டத்தில் விமன் கன்சீவ் ஆகலன்றதுக்கு ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் காரணமா, இல்லை அதையும் தாண்டி ஃபேக்டர்ஸ் இருக்கா? சார் ஸ்ட்ரெஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் சார். ஆனால் ஸ்ட்ரெஸ் யாருக்கு தான் இல்லை? ஸ்கூல் கோயிங் கிட்ஸ்லேருந்து ஒரு காலேஜோட பிரின்சிபல் ஆர் கரஸ்பாண்டன்ட் வரைக்கும் எல்லாருக்குமே தான் ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஆயம்மாவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, டீச்சர்ஸ்க்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது. இவங்க எல்லாத்தையுமே ஸ்ட்ரெஸ்ஸோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஈட்டிங் ஹெல்தி, ப்ராப்பர் எக்ஸசைஸ் அண்ட் ப்ராப்பர் ஸ்லீப் இருந்ததுன்னா அந்த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஆனால் அதை நீ எப்படி கோப் அப் பண்ண போகிற, ஹவ் ஆர் யூ கோயிங் டு ஃபேஸ் த ஸ்ட்ரெஸ், தட் இஸ் டெஃபினெட்லி சேஞ்சஸ் வித் ஹெல்தி லைஃப் ஸ்டைல். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸே போயிடணும்னு நினைக்காதீங்க. ஆனால் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. அண்ட் கம்மிங் பேக் டு யுவர் கொஷின், ஸ்ட்ரெஸ் இஸ் நாட் த ஒன்லி கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர். ஸ்ட்ரெஸ்ஸை கரெக்ட் பண்ணால் ஃபர்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், தட்ஸ் ஆல். பட் அதர் ஃபேக்டர்ஸ் நம்ம ரூல் அவுட் பண்ணணும். ஸ்ட்ரெஸ் தவிர்த்து மற்ற ஏதாவது அஃபெக்ட் ஆகுதா ஃபர்டிலிட்டிக்குன்றதை நம்ம செக் பண்ணணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மென் மட்டும் ஜிம்முக்கு போகல, விமன் ஆல்சோ தேர் வெரி வெரி ஃபிட். நிறைய பேர் இருக்காங்க. இவங்களாம் பார்த்தா எப்படி அவங்களால இவ்வளோ ஒரு கரெக்டாக ஃபிட்டாக இருக்க முடியுதுன்னு கூட நம்ம வந்து கரெக்டாக காலையிலேருந்து எக்ஸசைஸ் போயிடுவாங்க, அவங்க ஃபுட் ஹேபிட் சூப்பராக இருக்கும். டஸ் இட் மீன் தேர் ஃபெர்டைல் ஆர் இவங்களுக்கும் ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்கா? சார் ஹெல்தி லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்களுக்கும் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது. நான் ஐ வில் நாட் டினை எல்லாமே கரெக்டாக இருக்கிறனால. சார் என்கிட்ட நிறைய ஜிம் ட்ரெயினர்ஸே வராங்க சார் பேஷண்ட்டாக. அவங்களுக்கு செமன் அனாலிசிஸ், செமனில் ப்ராப்ளம் இருக்குது. அதேமாதிரி லேடி ட்ரெயினர்ஸ் எந்த ப்ராப்ளமும் இல்லை, அவங்களே ஃபிட்டாக இருக்காங்க, ப்ளஸ் அவங்க ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த எக்ஸசைஸ் அண்ட் டயட் போக ஸ்லீப்புன்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது. அவங்கக்கிட்ட உட்காந்து பேசுகிறப்போ மற்ற ஏதாவது ஒன்று இருக்கும். ப்ளஸ் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கே அனட்டாமிக்கலாகவே ஏதாவது பிசிஓடி, எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரி மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ் ஏதாவது இருக்கா, டயபெட்டிஸ், தைராய்டெல்லாம் இருக்கா, நிறைய விஷயம் இருக்குது. பட் அவங்க ஹெல்த்தியாக இருந்தாங்கன்னா chances of fertility is high. I will not say 100%. Better to get tested. மேடம், இப்போ வந்து ஃபர்டிலிட்டியை போஸ்ட்போன் பண்ணணுன்றதுக்கு பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது டெம்பரரியாக பெர்மனெண்ட்டாக? டெஃபினட்டாக டெம்பரரி தான் சார். இந்த டவுட் நிறைய பேருக்கு வருது. இது அடலசன்ட் டைமில் இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரவங்களுக்கு ப்ளீடிங் 20-25 டேஸ்லாம் போயிட்டே இருக்குன்னா வி வில் பி ஃபோர்ஸ் டு கிவ் தம் ஹார்மோன் டேப்லெட். அப்போ ஃபஸ்ட்டு கேள்வி பேரண்ட் மதர் கேட்குறது, இந்த மாத்திரைலாம் சாப்பிட்டா ஃப்யூச்சரில் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வந்துருமா அப்படின்றது. ப்ளஸ் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டில் பிசிஓடி இருக்கவங்களுக்கு வந்து பிஃபோர் ஸ்டார்டிங் ஃபர்டிலிட்டி வி புட் தெம் ஆன் இந்த டேப்லெட்ஸ் ஃபார் 1 or 2 months டு ரெகுலரைஸ் த ஹார்மோன்ஸ். அது சாப்பிட்றதுனால எனக்கு நானே உங்கள்கிட்ட குழந்தைக்காக வரேன், நீங்கள் குழந்தை வராமல் இருக்க கருத்தடை மாத்திரை கொடுக்குறீங்களே, அப்படி கிடையாது. உங்கள் ஹார்மோன்ஸை நம்ம பேலன்ஸ் பண்ணிவிட்டு குழந்தை வர வைக்க போகிறோம். அப்படின்றப்போ வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட் தட் யூ ஆர் கோயிங் டு கிவ் பர்த் டு அ பேபி. தட் இஸ் வை வி ஆர் கிவிங் யூ திஸ் மெடிசன்ஸ். அப்போது அதோட எஃபெக்ட் எல்லாமே டெம்ப்ரரி தான். அந்த மந்த் உங்களால் கன்சீவ் ஆக முடியாது. த மொமெண்ட் யூ ஸ்டாப் த மெடிசன், நெக்ஸ்ட் மந்த்து யூ வில் பி ஃபர்டைல் ஆர் அதோட எஃபெக்ட் இருக்காது. தட்ஸ் ஆல். நம்ம இவ்வளோ நேரம் நம்ம பேசினதுக்கு அப்புறமும் ஃபைனலாக இந்த கொஸ்டின், இன்ஃபர்டிலிட்டினா வெறும் விமன்ஸ் ப்ராப்ளம் தான் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. டெஃபினட்டாக நோ. இன்ஃபர்டிலிட்டி நான் எப்போவுமே எப்படி சொல்லுவேன்னா 30% பிகாஸ் ஆஃப் விமன், 30% பிகாஸ் ஆஃப் மென், 30% கம்பைன்ட் ஃபேக்டர் இருக்கும் சார், போத் மேல் அண்ட் ஃபீமேல். அண்ட் அந்த லாஸ்ட் 10% அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி. வி டோன்ட் நோ த ரீசன். எவ்ரி திங் இஸ் நார்மல். எக்கு நல்லா இருக்குது, ஸ்பெர்ம்ஸ் நல்லா இருக்குது, எம்ப்ரியோஸும் நல்லா இருக்குது, செக்ஷுவல் லைஃப்பும் நல்லா இருக்குது. அதுக்கு மீறியும் அவங்களால கன்சீவ் ஆக முடியலனா that is the most toughest part. That unexplained infertility needs lot of evaluation, sir. That's it. So இந்த fertility topic பற்றி நம்ம டீட்டெயில்டாக நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம் சார், மேல் ஆகட்டும் ஃபீமேல் ஆகட்டும். ஸோ இந்த டிஸ்கஷன், இந்த பாட்காஸ்ட்டில் எனக்கு என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்னா, என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் there is a solution. நம்ம ஹோப்பை விட்டுறக்கூடாது. அண்ட் கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனுக்கு ரோல் இருக்குன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அது மாதிரி நம்ம நடந்துக்கணும். என்ன மாத்திரை வேணால் கொடுக்குறேன், சாப்பிட்றேன், ஆனால் எனக்கு குழந்தை வேணும் அப்படி நினைக்கக்கூடாது. இது எனக்கு புரிஞ்சிருச்சு சார். ஸோ சயின்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு ரிலேட்டட் டு ஃபர்டிலிட்டி. அண்ட் சொல்யூஷன்ஸும் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு ரிலேட்டட் டு ஃபர்டிலிட்டி. இட் இஸ் நாட் த எண்ட் ஆஃப் த ரோட். கரெக்டாக சார்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எஸ் மேடம். ஸோ இன்றைக்கி நம்ம இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணதில் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு பிளாக் இருக்கலாம், ஒரு தடைக்கல் இருக்கலாம். அது வந்து எண்ட் ஆஃப் அந்த ரோட் கிடையாது, அங்கே ஒரு வால் கிடையாது. ஸோ நம்ம அதை வந்து நம்மளால் கண்டிப்பாக வி கேன் கிராஸ் தட் ஹர்டில்.
அதை கரெக்டான ஒரு ப்ரிப்பரேஷனோட மெத்தடோட நம்ம போனால் we can certainly crack it. Maybe it will take some time and effort, but it is certainly possible. ஓகே. ஸோ தேங்க்யூ சார். இந்த பாட்காஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க மேல் செக்ஷுவல் ஹெல்த் பற்றியும் அண்ட் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் பற்றியும். தேங்க்யூ வியூவர்ஸ். உங்களுக்கு ஏதாவது இந்த டாப்பிக்கில் queries இருக்குன்னா எங்களை டெஃபினட்டாக ரீச் அவுட் பண்ணுங்கள். உங்களோட queries-அ கமெண்ட் கூட பண்ணலாம். நாங்கள் 2 பேருமே டெஃபினட்டாக ஆன்சர் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.